புட் ஆப்ஷன் போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். புட் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் 17K இது, 16K இது, 15K இது, 14K, 13K, 12K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பிரெடிக்ட் பண்றீங்கன்னா, மார்க்கெட் கீழ போகுதுன்னு பிரெடிக்ட் பண்றீங்க. நீங்க இருக்கிற இடம் இங்க இருக்கீங்க. இங்க இருந்து உங்களோட பார்வை எங்க இருக்குன்னா, கீழ பார்க்குறீங்க. ஓகேவா? அதனால இப்போ நீங்க கரண்ட்டா இருக்கிற இடத்த வந்து புட் ஆப்ஷன்ல வந்து ஏடிஎம்னு சொல்லுவாங்க. முன்னாடியே சொன்ன மாரி எங்க இருக்கீங்களோ, அது ஏடிஎம் தான். நீங்க அது கால்லயும் சரி, புட்லயும் சரி இருக்கிற இடம் வந்து ஏடிஎம். இப்போ உங்களோட பிரெடிக்ஷன் என்னவா இருக்கு? நெக்ஸ்ட் இங்க போப்போது அப்படின்னு நீங்க சொல்றதுனால, இது இன்னும் வரல. இன்னும் மார்க்கெட் வந்து கீழ வரல. இது அவுட் சைட்ல இருக்கிறதுனால, வெளியில இருக்கிறதுனால, ஃபார்வர்ட்ல இருக்கிறதுனால இது பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஓடிஎம். வர வேண்டிய இடத்த வந்து ஓடிஎம்னு சொல்றோம். அதுவே இதுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க மார்க்கெட்ல இங்க பார்த்துட்டு இருக்கறனால, பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மணி. உள்ள இருக்கிறனால என்ன சொல்லுவாங்க? இந்த மணின்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, கால் ஆப்ஷன் நீங்க பார்க்குற விதம் வந்து மேல இருக்கிறதுனால, மேல இருக்கிறது ஃபார்வர்ட்ல இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. ஆனா புட் ஆப்ஷன்ல நீங்க கீழ இருக்கிறதுனால, அப்படியே ஆப்போசிட்டா இது வந்து உள்ள இருக்கிறதுனால இந்த மணின்னு சொல்லுவாங்க. அட் த மணி சேம் தான். இந்த மணியும், அவுட் ஆஃப் தி மணியும் 2த்துக்கும் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும்.